தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியில் நேற்று இரவு அடித்த சூறாவளி காற்றால் 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. அப்பகுதிகளில் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜசேகரன். ராஜசேகரன், அங்கு தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆய்வில் எவ்வளவு சேத விவரங்கள் அறியப்பட்டிருக்கின்றன? விவரங்கள் என்ன? அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சுற்றி உள்ள வடுகைக்குடி, சாத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் பிரதான சாகுபடியா 3500 ஏக்கர் பரப்புல வாழை மரத்தை மட்டுமே சாகுபடி செஞ்சுட்டு வர்றாங்க. இது நேற்று இரவு பலத்த சூறாவளி காற்று. அந்த சூறாவளி காத்துனால தில்லைஸ்தானம், வடுகைக்குடி, சாத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பில் ஒரு 10,000 வாழை மரங்கள் அப்படியே முறிஞ்சிடுச்சு. அப்படியே ரெண்டா முறிஞ்சி கிடக்கு. இதுல இப்ப எல்லாம் இன்னும் ஒரு மாத காலத்துல அறுவடைக்கு வர வேண்டிய காய். ஒரு தாறு 600 ரூபா வரலும் விலை போகும். இப்ப 10 ரூபாய்க்கு கூட இதை வாங்க மாட்டாங்க. அதாவது சின்ன சின்ன கச்சக்காயா இருக்கு. அதனால எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஒரு ஏக்கருக்கு 1,50,000 ரூபாய் நாங்க செலவு பண்ணி இப்ப சாகுபடி பண்ணி அதனுடைய பலனை அனுபவிக்க போற நேரத்துல இப்ப இந்த சூறாவளி காத்தால பாதிக்கப்பட்டுன்றாங்க. இப்ப இந்த கிராமங்கள்ல 10,000 வாழை மரங்கள் முறிந்து தகவல் கிடைச்சோன்னே தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் வெங்கட்ராமன் அவருடைய குழுவினர் அந்த பகுதிகளில் ஆய்வு செஞ்சாங்க. அதாவது தில்லைஸ்தானம், வடுகைக்குடி பகுதிகளில் ஆய்வு செய்யறாங்க. எல்லாமே கணக்கெடுத்தாங்க. எத்தனை மரம் ஒரு தோட்டத்துல எத்தனை மரம் முறிஞ்சிருக்கு, எவ்வளவு பாதிப்பு அப்படின்லாம் கணக்கெடுத்து அதை தமிழக அரசுக்கு விரைவில், அதாவது ஓரிரு நாள்ல தெரிவிச்சு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு அதை அதிகாரிகள் குழு இப்ப காலையில இருந்து ஒவ்வொரு கிராமமா போய் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட விவசாயிகள் முறையிடுறாங்க. நாங்க ஒரு ஏக்கருக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் நாங்க செலவு பண்ணிருக்கோம், எங்களுக்கு இழப்பீடு பெற்று தரணும், வேற வழியே இல்லை எங்களுக்கு அப்படின்னு தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள்ட்ட முறையிட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜசேகரன். தில்லைஸ்தானம், கடுவெளி, ஆச்சனூர், வடுகைக்குடி, சாத்தனூர், கோணிராஜபுரம் ஆகிய பகுதியில் பயங்கர சூறாவளி காற்றலால் 30% 40% வரைக்கும் எங்களோட வாழை விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட 400 ரூபா, 500 ரூபா, 600 ரூபாய்க்கு விற்க வேண்டிய வாழைத்தாரு 10 ரூபாய்க்கு கூட விற்காத அளவுக்கு எங்களுடைய வாழைத்தாரெல்லாம் சேதமாக போயிடுச்சு. இன்னும் 30 இப்போ எங்களோட ஒரு 100கணக்கான ஏக்கர் வாழை சாஞ்சிருச்சு. இன்னும் இப்போ தான் ஒவ்வொருத்தரும் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தோட்டக்கலைத்துறைக்கு நாங்கள் தகவல் சொல்லியிருக்கேன், ஆய்வு செய்கிறேன்னு இருக்காங்க. எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்கள் எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். ஏன்னா ஏக்கருக்கு 1,50,000 லட்சம் ரூபா நாங்கள் செலவு பண்ணி நாங்கள் அந்த வாழை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று இரவே நம்ம தோட்டக்கலைத்துறை அலுவலருக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டு இன்று காலை முதல் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. இன்று மாலைக்குள் கணக்கெடுப்பு பணி முடித்து அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்து உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.